மாண்பமை நீதியரசர் உள்ளிட்ட இந்த அவைக்கு எனது வணக்கங்கள். அதிகாலை பொழுதுகளில் எங்கேயும் ஒலிக்கும் திருப்பாவை, திருவம்பாவை, மாலை பொழுதுகளில் சபாக்கள் எங்கும் ஒலிக்கும் சங்கீத கச்சேரிகள் என பெருந்தெய்வ வழிபாட்டை உச்சியில் உயர்த்தி கொண்டாடும் இந்த மார்கழியில் பட்டி பெருகோனும் பால்பானை பொங்கோனும் நாடு செழிக்கோனும் நல்ல மழை பெய்யோனும் என்று நான் வளர்ந்த நாட்டுப்புறங்களின் எளிய பக்தியை, நாட்டார் தெய்வங்களின் பாரம்பரிய மரபுகளை இந்த நாவல் பேச வருகிறது. நாட்டார் மரபியல் வழிபாட்டில் மார்கழி மாத மாறுதட்டாய் இந்த நாவல் திகழ்கிறது. இந்த நாவலின் அடிநாதமாக நாட்டார் மரபு வழிபாடுகள் இருந்தாலும் நூலாசிரியரின் பின்புலத்தில் வாழ்வியலில் கண்ட கிராமிய நிலவமைப்பு, விவசாயம், வியாபாரம், அரசியல், பொருளாதாரம் என விவரிக்கப்படுகிறது. 4 கால் பாய்ச்சலில் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்கள், 8 கால் பாய்ச்சலில் ஓடிக்கொண்டிருக்கும் உணர்ச்சிகள், 16 கால் பாய்ச்சலில் ஓடிக்கொண்டிருக்கும் விதி என்றும், ஜாதி அப்படிங்கிறது ஒரு பெரிய இனக்குழு, இது யாரையும் அடிமைப்படுத்தவோ மட்டம் தட்டவோ உருவாக்கப்பட்டதில்லை என்ற கூற்றுகளில் வாழ்வை பற்றி, சமூகத்தை பற்றி ஒரு முனிவரின் கண்ணோட்டத்தில் இவர் அணுகியிருக்கிறார். மீண்டும் ஒரு இடத்தில், விரைந்தோடும் வாழ்க்கையில் கடவுள் ஒரு முக்கிய புள்ளி, ஆனால் பசி பட்டினி என வந்துவிட்டால் பிறகு மனிதர்கள் அதை மட்டும் நோக்கித்தான் ஓட ஆரம்பித்து விடுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் உடலாலும் மனதாலும் களைத்து போகிறார்களோ அப்போது அவர்கள் திரும்பி பார்க்கிற ஒரு புள்ளியாய் கடவுள் மாறுகிறார் என்று எளிய மக்களின் வாழ்வுக்கு கரம் பிடித்து உடன் வரும் ஒரு ஆற்றல் மூலம், சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்று கடவுளை சொல்லி ஆசிரியர், காலமும் நேரமும் கனவுகளை உருவாக்குகின்றன, ஆனால் எல்லா வகை கனவுகளையும் நினைவுகளாக்கக்கூடிய பலத்தை அந்த காலமும் நேரமும் தருவதே இல்லை, கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடிகிறது என்று ஆண்டவனின்றி அணுவும் அசையாது என்ற ஆழ்ந்த இறை நம்பிக்கையை, அதன் அவசியத்தை ஆளப்பதிகிறார். காசியில் தமிழ் பெண் கரோல்பாக் ஆஞ்சநேயர் என்று தன் அரசியல் பின்புலத்துக்கும் ஒரு நியாயம் செய்து ஒரு புதிய திசையில், ஒரு புதிய பாதையில் ஒரு புதிய பாரம்பரியம் தொடங்கியது என முடிக்கிறார். எத்தனையோ பின்புலங்கள், கதை மாந்தர்கள், நிகழ்வுகளை இவர் விவரித்தாலும் நாட்டார் தெய்வ மரபுகள், நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கையை காப்பாற்ற அவர்கள் செல்லும் எல்லைகள் என கிராமப்புற மக்களின் ஆழ்ந்த இறைபக்தியே இந்த நாவல் நெடுகிலும் ஓங்கி ஒலிக்கிறது. பின்புல கதைக்கான விவரணைகள் மண்டகச்சாலை கிராமம், பள்ளி, கல்லூரி, IAS பயிற்சி மையம் என்று இருப்பது கொண்டு அண்ணன் சரவணகுமார் தான் அந்த சங்கையாவாக இருக்க வேண்டும் என்று அறிய முடிகிறது. ஆனால் அந்த ராஜாத்தி யாரென கண்டுபிடித்து சொல்லும் பொறுப்பை சகோதரி சிவரஞ்சனியிடம் ஒப்படைத்து இவரிடமிருந்து மேலும் பல கரிசல் காட்டு இலக்கியங்கள் முகிழ்த்து வர வேண்டும் என இறையருளை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.